காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. என்ன பண்ற? இளையராஜா பாடலை பாடி பரிசில் வேற வந்துள்ளேன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெகுலரான ஒரு டாபிக், உனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாபிக் இல்லையா? பாயிண்ட் வரட்டும்னு காத்திருப்பு எப்பவுமே பேசாம, அது இப்போ அப்படி பண்ண போறது இல்லை. அதை பத்தி பேசுறோங்கிறனால கண்டென்ட் வந்துடும். ஸோ காத்திருப்பு அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். இந்த காத்திருத்தல் அப்படிங்கிறது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயம். ஏன்னா காத்து இல்லைன்னா உங்களால மூச்சே விட முடியாது. வெயிட்டிங், காத்து இருக்கிறது அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து டப்ப 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 நடந்துடாது. இந்த சேல்ஸ் பர்சன், மார்க்கெட்டிங் பர்சன்லாம் ஒரு விஷயத்தை விற்கணும்னு வந்துட்டாங்கன்னா அதை சுற்றி தான் உலகமே இருக்குங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சார் நீங்கள் நினச்சி நல்லா யோசிச்சு பாருங்க, செலோடெப்லேருந்து இந்த உலகம் இயங்காது அப்படிம்பாங்க. ஏன் செலோடெப்? ஏன்னா செல் பண்ண வந்திருக்கான். சார் என்சைக்ளோபீடியா இல்லாமல் உங்களால் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது தெரியுமா? அப்படி தெரிஞ்சுக்க முடியாது. இந்த வாழ்க்கையில நீங்கள் எதை பற்றி பேசணும்னாலும் இதில் இருக்குது சார் அப்படிமா. இது 700, பட் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் 400. ஸோ அது மாதிரி நம்ம எந்த டாபிக் பற்றி பேசணும் அதை பற்றி மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்லையா? வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே டைம் கொடுக்கணும். அதற்கான டைம் நீங்கள் கொடுப்பீங்களா? டைம் இருக்கும். அந்த டைமை யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவீங்க? காத்து இருக்கணும், பொறுமையா சாத்திட்டு இருந்தீங்கன்னா போதும். பொறுமையா இருக்கணும். ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா 10 மாசம் வேணும். ஒரு செடி வந்து மரமாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும். இல்லைன்னா நர்சரிக்கு போய் வாங்கிட்டு வந்து அப்படியே நடலாம். அது அவனுடைய கன்வீனியன்ஸ், பணம் இருக்கிறதை பொறுத்து. ஆனால் சில விஷயங்கள் அப்படி இருந்தாலும் கிடைக்காதுல்ல, அதுக்கு வந்து ஒரு டைமுங்கிறது ஒன்று இருக்கணும். ஸோ அப்படி நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம காத்திருந்திருப்போம்ல. பணம் இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அப்படி தான் இருப்போம். நம்மள பல பேர் அப்படி இருந்திருப்போம். பணம் இருக்கிற தாயிலேயே ஈஸியாக அதை பைபாஸ் பண்ணிட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். ஸ்பெஷல் தரிசனம் போறானுங்க, வாழ்க்கையவே ஸ்பெஷல் தரிசனமா அணுகுறானுங்க. அப்படி இல்லாத ஆட்களுக்கு வந்து அது எவ்வளோ வேல்யூபிளான விஷயம், அதுக்கு கொடுக்குற டைமுங்கிறது எவ்வளோ வேல்யூபிள் அப்படிங்கிறத பற்றி தான். அது வேல்யூபிளா இல்லையா, எதுக்காக 3 நாள் இந்த லைன்ல நின்று இதை பார்த்தேன் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமும் வருது. அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. எனக்கு இந்த காத்திருப்பு அப்படிங்கிறது முதல்ல அனுபவப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, சின்ன வயசுல வந்து நான் வந்து லீவ் டைம், இந்த சனி ஞாயிறு இந்த மாதிரி லீவ் டைம்ல எல்லாம் பார்த்தோன்னா எங்க வீட்டில் இருக்க மாட்டேன், பெரியப்பா வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் அப்படின்னா, பெரியப்பா வீட்டுக்கு போனால் பெரியப்பா வந்து நைட்டு வர்றப்ப பரோட்டா, சால்னா இல்லைன்னா தின்பண்டங்கள் வேற ஏதாவது வாங்கிட்டு வர்றது, ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வரும், அதை வாங்கிட்டு வருவாங்க. அதுக்காக அங்கே போயிடுறது. அவங்க எப்போ வேலை அவருக்கு தெரியுமா? தெரியும். நான் சனி ஞாயிறு அங்கே இருக்க போறேன்னு அவருக்கு அவங்க மேல நான் பாசமா இருக்கு பெரியப்பா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுண்ணி மாதிரி உறிஞ்சிட வேண்டியதான் சால்னாவை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம்ல. நம்ம வந்து பாசமா இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு நம்ம அங்கே போவோம். போறப்பெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ உங்க வீட்டுக்கு யாராவது இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க பாசமா வர்றாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே வாங்காம டெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்போ அந்த பாசம் இருக்கா இல்லையான்னு. ஆனா அதை பத்தி நம்ம பேச வரல. நம்ம எதை பத்தி பேசுறோம்னா, அதுக்குள்ள இருக்கிற காத்திருப்பு. அவர் எப்போ வருவாரு, வர்றப்ப என்னென்ன வாங்கிட்டு வருவாரு, இன்னைக்கு புரோட்டா வருமா இல்ல வேற ஏதாவது ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவாரா, இல்ல காளான், பேல்பூரி இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாரா, பெரியப்பா வருவாரா இல்லையாங்கிற கேள்வியில் அவர் கையில என்ன இருக்கு, வரும்போது கையில தான் வந்தானா பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அந்த டைம்ல வந்து அந்த வெயிட்டிங் அப்படிங்கிற பீரியடோட மகத்துவம் அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு இதே மாதிரி சிறு வயதுல ஒரு வெயிட் பண்ண ஒரு விஷயம் வந்து எப்ப நம்ம அடல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வெயிட் பண்ண. அப்படியா? ஆமா, சீக்கிரம் வளர்ந்துடணும். இந்த படம்லாம் பார்க்க போனா நம்ம சிறுவன் அப்படின்னு சொல்லி நம்மளை அடிச்சு விரட்டிடுவானுங்க. அப்போ வந்து எனக்கு தோணும், வரண்டா ஒரு நாள் மீசையை வளர்த்திட்டாங்க, வரண்டா உங்க முன்னாடி தலை நிமிர்ந்து உள்ள போறேன்டா பாருங்கடா அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன். அப்ப எனக்கு வந்து தோணும், எப்படா நம்ம அடல்ட் ஆக போறோம். ஆனா இப்ப அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் யோசிக்கிறீங்களா, வளர்ந்துருக்க வேண்டாம் சின்ன இல்ல, அவன் எங்கேயுமே போக முடியாது, அவன் எல்லாத்துக்குமே வேற ஒருத்தங்களை சார்ந்து இருப்பான். கூட்டிட்டு போங்க, எல்லாம் இப்படிதான் பாத்துக்கிட்டு இருப்பான், உலகமே இப்படி இருக்கும். ஐயோ இப்ப இப்படி இருக்கு கண்ணா. அதனால வந்து அந்த வெயிட் வாஸ் வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப என்னால எல்லாமே பண்ண முடியுது, சிலது தப்பாவும் பண்றேன், ஆனா அது வந்து நான் ஜாலியா அதற்கான கான்சிக்வன்சஸ் வந்து நீங்களே எடுத்துக்கிறீங்க. ஆமா, நான் முன்னாடி வந்து வேற எவனுக்கு மேலே பழி போட்டுடலாம். அடல்ட்ஸ் பக்கத்துல எவனா இருப்பான், அவன் மேல கொண்டு போயிடணும், இவன் தான் தள்ளி விடணும், இவன் தான் என்னை வாங்க சொன்னான், இவன் தான் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட சொன்னான், அந்த மாதிரி. அது இப்ப பண்ண முடியறது இல்ல. பட் மத்தபடி அந்த அடல்ட்ஸ்க்கான பர்க்ஸ் என்ஜாய் பண்றதுக்கு வெயிட் பண்ணாங்க இல்லையா, அது வந்து பூர்த்தி அடைஞ்சிருச்சு. ஆமா, இப்போ வந்து டவுன்லோட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஆயிடுது இல்லை. வைஃபை, இந்த ஸ்பீடு இன்டர்நெட் இதெல்லாம் கிடைக்குது இல்லை, இப்போ ரொம்ப ஈஸி அவைலபிளாக இருக்குது. அது அவைலபிளாக இல்லாத டைமில் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும்.
கிட்டத்தட்ட ரொம்ப லோவான இன்டர்நெட் இருக்கிற டைம்ல எல்லாம் அரை மணி நேரம் கூட ஆகும் ஒரு சின்ன ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கலாம். அது டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் அப்படியே ஃபோனை நம்ம எங்கேயும் நகர்த்தாம அது யூசி ப்ரௌசர்ல போட்டா வேகமா வரும்னு எங்க அப்பா சொல்லியிருக்கு. வேற எந்த பேஜும் மாத்தவும் இல்லைங்களாப்பா? எல்லாருமே அதை அனுபவப்பட்டிருப்பீங்க. என்னோட வயசு இருக்கிற மூதாதையர்கள் எல்லாருமே, என் வயசு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையும் எல்லாருமே அதை அனுபவப்பட்டிருப்பீங்க. அந்த டைம்ல அந்த ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்குமா? ஆமா, ஏன்னா அது அந்த இது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்குல்ல, எரர் கரப்டட், அது ஒரு சில டைம் வரும். அது டென்ஷனும் ஆகும். அந்த சின்ன ஃபைல்னு சொல்றது வந்து ஒரு 10 MB 20 MB தான், அவ்வளவுதான் இருக்கும். அந்த 10 MB 20 MBங்கிறத நான் மிகைப்படுத்தி சொல்றேன். 4 MBல இருக்கும் ஒரு பாடல், 4 MB 5 MB அவ்வளவுதான். இல்ல ஒரு வீடியோ 3GB ஃபைல் 3 MB அவ்வளவுதான் இருக்கும். 3GB கிடையாது, .3GP MP4 மாதிரி 3GB அந்த மாதிரி ஃபைல். அது கிடைக்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்குல்ல, அது கரெக்டாக கிடைச்சி, நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட் ஆகாமல் நல்ல ஃபைலாக கிடச்சிருச்சு அப்படின்னா அது பார்க்குறப்ப இவ்வளோ நேரம் இந்த ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணவே ஒர்த்து அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருக்க. அந்த மாதிரி தோணியிருக்கு. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெயிட்டிங் டைம்ங்கிறது எதுலையுமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இணையத்தோட வேகம் வந்து வேகமாக போக போக மனிதர்களோட பொறுமையும் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படிங்கிறது தோணுது. எல்லாமே உங்களுக்கு இம்மீடியட் ஆக்சஸ்ல கிடைக்குது. அதுக்கப்புறம் கண்டென்ட்டோட டைமிங் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன் டைம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்க்ரீன் டைம், ரீல்ஸோ ஷார்ட்ஸோ எதுக்குமே வந்து முன்னெப்போதையும் விட அதிகமான நேரம் ஃபோக்கஸ்டா ஒரு பொருளை பார்த்து நம்ம செலவிடுறோம். ஆனா அந்த ஒரு பொருள்ல பார்க்குற விஷயத்தை டக்கு டக்குன்னு நம்ம வேற வேற மூட் மாத்துற மாதிரி அதை பார்க்கறதுக்கு இப்போ நம்ம ப்ராக்டிஸ் ஆயிருக்கோம். ஏன்னா அந்த இப்போ நம்ம ஒரு மூட்ல வந்து நம்ம நிலைத்திருக்கிறதுன்னு இருக்குல்ல. ஆமா, அதுதான் கரெக்ட். அதுதான் அந்த பொறுமையோட. ஆமா, அதை வந்து ஆரம்பத்துல இருந்து ஃபுல்லா பார்த்து முடிக்கணுங்கிறது தான் அதுக்கான பலனை தரும். ஆனால் அது கிடைக்கிறதுக்கான டைமையும் நம்ம வந்து அதே மூட்லேயே ஃபோக்கஸ்டாக இருப்போம். இது நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது. இப்போ அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அந்த கிடைக்கப்பட்ட பொருள் அந்த வெயிட்டிங் டைம் நாளையே ஆஹா அப்படி வந்து ஃபீல் ஆகும். ஆனால் இப்போது எல்லாமே ஈஸியாக கிடைச்சிருது. அது அப்புறம் 30 செகண்ட்லேயே வந்து எல்லாம் லீக் ஆயிருது. ஒன்றுமே பண்ண முடியறது இல்லை. மனிதர்கள் ஆரோக்கியம்லாம் போறீங்க வேறாண்டிகளா. இந்த சிக்னல்ல வெயிட் பண்றது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பெரும்பாலான ஆட்கள் அதை பண்றதே கிடையாது. எல்லாரும் வாட்ஸ்அப்ல தான் இருக்காங்க. சிக்னல் ஆக்சுவலா வந்து ஒரு தனியாக இன்னொரு ஆப் ஒன்று இருக்கு, இதை விட செக்யூரான ஒரு என்கிரிப்டட் ஆப், டிராஃபிக் சிக்னல். இந்த டிராஃபிக் சிக்னல்ல வெயிட் பண்றது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த 2 நிமிஷம் கூட யாருக்குமே வெயிட் பண்றதுக்கான நேரமே இல்லை, இன்க்ளூடிங் அஸ். இல்லை, நான்லாம் மேக்ஸிமம் வெயிட் பண்ணிடுவேன். அந்த ரெட்ல இருந்து எப்போ அது எல்லோவா மாறி க்ரீனா மாறுதோ, எல்லோவா மாறுறப்ப எல்லாரையும் போல நானும் முறுக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் நகர்ந்துட மாட்டேன், முறுக்கிட்டு இருப்பேன். ஆனால் கிரீன் எதுக்கு முறுக்குறீங்க? நீங்க முறுக்கும் போது அந்த எல்லோ பச்சையா மாறுதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை, எல்லோல இருந்து அந்த பச்சையா மாறுறதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல. அந்த டைமை நம்ம கணிச்சு வச்சிருவோம். ஒரு 2 முறுக்குன்னா வண்டி கொஞ்சம் மந்தமா இருந்ததுன்னா கொஞ்சம் சூடாயிருமே அப்படிங்கறனால முறுக்கி வச்சிடுறது. நீங்க எப்படி பொறுமையா இருக்கிறதுங்கிறது இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சொன்னீங்க இல்லையா? இல்ல, பொறுமையா இருக்கிறதுக்கு அந்த 2 நிமிஷம் ரெட்டா இருக்குல்ல, அதுல பொறுமையா இருக்கிறது தான் பொறுமையா இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்றேன். எல்லோ வந்துருச்சு நான் முறுக்கு திருகிடுவேன். வெள்ளை புகை பின்னாடி இருந்து புகன்னு வரணும். அது பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அந்த டைம் கூட யாருக்குமே உங்களுக்கு எப்படி எல்லோ வந்ததுக்கு அப்புறம் திருகணும்னு தோணுதோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ரெட்டு வந்தவனே திரும்பணும். இவ்வளவுதான் அதுல இருக்கிற உளவியல். அது உங்களுக்கு புரியலையா அங்கிள்? அப்புறம் இந்த காத்திருப்புகள்ல முக்கியமான ஒரு விஷயம், காதலை சொல்ல ஒரு டைம் எடுத்துக்கிறது இருக்குல்ல, அந்த ப்ரிப்பரேஷன், அந்த வெயிட்டிங் டைம் ஒன்று இருக்கு. அது வந்து காதலை சொல்லிட்டு ரிசல்ட் வர்றதுக்கு வெயிட் பண்றதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம், கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த டைம் தான் இருக்குல்ல பியூட்டிஃபுல்லான டைம். அதை சொல்லி அதை அக்செப்ட் ஆனாலும் அந்த இது போயிடும். அது ரிஜெக்ட் ஆனாலும் அந்த பியூட்டி போயிடும். அது சொல்றதுக்கு முன்னாடி அந்த பீரியட் இருக்குல்ல, அது நல்லா இருக்கும். அது வந்து ப்ளஷர் டிலேயர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த கிடைக்க பெறும் இன்பத்தை தள்ளி போடுறதுல ஒரு சுகம் இருக்கு. அதே மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா, பொதுவா இந்த மனிதர்கள் வந்து இதை தான் பண்றான்னு எவனுமே சொல்ல மாட்டான். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அது அவன் பண்ணதா தான் இருக்கும். ஏதோ சில காரணங்களுக்காக அப்படி சொன்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நாகரிகம் கருதி பொதுவான மனிதர்கள் அப்படின்னு சொல்றான். பொதுவாக மனிதர்கள்லாம் பார்த்தோன்னா அவங்களோட காதலிகள் கிட்ட டெக்ஸ்டிங் பண்ணுவாங்க. சொல்லுங்க சார். டெக்ஸ்டிங் பண்றப்ப நம்ம ஒரு தூது விடுத்திருப்பாங்க. அந்த டெக்ஸ்டிங்லேயே வந்து ஒரு தூது விடுத்திருப்பாங்க. அந்த தூதுக்கு என்ன ரிப்ளை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது வந்து டிங்னு அடிக்கிறதுக்கு வரைக்கும் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ப்ளஷர் டிலேயர் அதை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இப்போதான் வந்து அந்த டைப்பிங் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்குது. அப்போ அதுவும் காமிக்காதுல்ல,
அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நம்ம ரிப்ளை பண்ணிடுறதா, அம்மாவோட ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன் அப்படி வரும். திடீர்னு ஒரு மெசேஜ், எங்கிருந்தோ ஒரு மெசேஜ் வரும். அதே மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணுறதும் பார்த்தோன்னா இமீடியட்டாக ரிப்ளை பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். நமக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிட்டு, பெரிய மின்னலே மாதவன் இப்போதான் பட்டாம்பூச்சி கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய பறக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணலாம். அப்போ அவங்களுக்கும் அந்த ஃபீலை கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபீல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம அந்த ஃபீல் நினைச்சு தத்தளிச்சுக்கிட்டு தவற விடுறதை ஒரு வாடிக்கையாக வச்சுருப்போம். இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது பண்ணியிருக்கியா? கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருக்கேன். ப்ரெக்னன்சி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்னவா வரும் அப்படிங்கிறதுல எனக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. சாம்பிள்ஸ் எடுத்து போட்டு அனுப்பி விட்டுருவேன். சீக்கிரம் சொல்லு, 1 கோடா 2 கோடா அப்படின்னு சொல்லி சீக்கிரம் சொல்லல, என்னோட எடுத்து அனுப்பிவிடுவேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி லேப்ஸ்க்கு அனுப்பி விட்டா அவங்க யூரின் டெஸ்ட் எடுத்து சாம்பிள் பார்த்துட்டு நெகட்டிவ்மாங்க. அதுதான் எனக்கே தெரியும். ஆனால் அது வெயிட்டிங் பீரியடில் ஒரு கிக் இருக்குங்கிறக்காகவே அது ஒரு ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது வந்து எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி. எக்ஸாமில் வந்து நம்ம நல்லா தான் எழுதியிருப்போம்னு தெரியும், அதுக்காக ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாமே இருக்கிறது. இதில் இன்னொரு கேட்டகரி இருப்பானுங்க, நல்லா எழுதியிருக்க மாட்டோம்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், ஆனால் நம்மளும் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ண நமக்கு தெரியும் அது வந்து என்னவா வரப்போகுதுன்னு. ஆனால் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேட்டகரி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நெயில் பைட்டிங்கோட உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவனுங்களை பார்க்கறதுல ஒரு அலாதி சந்தோஷம் இருக்கும். அந்த 35க்கு கீழையா மேலையா அப்படிங்கிறது தெரியாம நின்றுட்டு இருக்கு. அவனுங்களை பார்க்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு, ஒரு களிப்பு ஒன்று இருக்கு. அவனுக்கு வந்து ஈக்கும் டீக்கும் நடுவில் ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. ஃபெயிலாக போனதுக்கு பிரச்சனை இல்லை. எஃப் வித் எல்டு வந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, விடுமாப்பில் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் ஒரு 1 டே மேட்சை போட்டுற வேண்டியதான் அப்படிம்பானு. காலையில் ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஈக்கும் டீக்கும் நடுவில் அல்லாடிக்கிட்டு இருப்பானுங்க. இதுக்கப்புறம் CGPA 7 வரவே வராதான் அப்படின்னு அவனுடைய ஹோப்ஸ் எல்லாம் உடையிற இடம்லாம் இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி வியர்டா. இப்போ இந்த சமீப காலங்களில் இந்த வெயிட்டிங் அப்படிங்கிறது எப்படி அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மூவி அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுறது. வெயிட்டிங்கிறது அப்டேட்டுக்காக வெயிட்டிங்கு, இதெல்லாம் வந்து ரோல் ஆக்கிட்டு இருந்தான். அதாவது எனக்கு தி மோஸ்ட் யூஸ்லெஸ் வெயிட்டிங் டைம்னா அது இருக்குதான். இதுக்குடா வெயிட் பண்ணுறீங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் நான் ஒரு இலகுவாக அதை சொல்லி கடந்து போயிடுறேன். பட் அது ட்விட்டரில் பார்த்தா ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு படத்துக்கும் பார்த்தோன்னா இப்போ சமீப காலங்களில் வந்து அதுக்கு வந்து ஒரு பேட்டர்னே வச்சுருக்காங்க. முதல்ல வந்து அந்த படத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்டேட் ஒன்று வரும், இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் அதை ஆக்சுவலாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆன்போர்டு ஒவ்வொருத்தங்களையா அப்டேட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க ஃபோட்டோ போட்டு அது வரும், அவங்க கேரக்டர் நேம் ரிவீல்னு ஒன்று பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் வரும். அந்த சிங்கிளுக்கு ஒரு 30 செகண்ட் ப்ரமோ ஒன்று முதல்ல வரும். அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் டே அந்த சிங்கிளே வரும், அதுவே 1.5 நிமிஷம் தான் இருக்கும். இத்தனையும் பண்ணி இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆனாலும் டிஸ்டர்ப் ஆயிரும். ஐயோ அப்டேட் விடலையே. அது அப்டேட் விடலைன்னு ஒன்று இவங்க கேட்குற ஆட்கள்லாம் பார்த்தோன்னா அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்கள மட்டும் கேட்கறது கிடையாது. அந்த லீனியேஜில் வந்து ஒரு 3 வயசு குழந்தை ஒன்று இருக்கும், பாப்பா உங்கள் அப்பா இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவர்கிட்ட அப்டேட் என்னன்னு கேட்குறியாடா தங்கம் அப்படின்னு நான் நாகரிகமாக சொல்கிறேன். அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, பொறுமையாக இருங்க, அப்டேட் வரும். இவன் ஏதோ ஒரு படத்தில் கமிட் ஆனா அப்படின்னா ஃபேக் ஐடியிலேருந்து இவனே அதை போடுவான், யோ அப்டேட் இங்கே OSTங்களா இந்த மாதிரி போடுவான். அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கெஸ்ஸு. அது என்னோட ஃபேக் ஐடிங்கிறது எப்படி தெரியும்? அந்த ஐடிக்கு ஒரே ஒரு ஃபாலோவர் இருந்தான். அந்த யூசர் நேம் மறந்துடும் சொல்லி என்ன பண்ணுறானுங்க, ஒரு ஃபாலோவர் போட்டு வைப்போம், இன்பாக்ஸில் ஒரு மெசேஜ் ஒன்று ஹாய் ஒன்று போட்டு வைப்போம், அப்பப்போ வேணுங்கிறப்ப ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வைக்கிறானுங்க. அது என்ன ஆயிடுது, அந்த ஐடி யாரும் இது ஒரே ஒரு ஃபாலோ அமௌண்ட் இருக்கேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் சரி அப்போ மாட்டிடுறான். எனக்கு பிடிக்காத ஒரு வெயிட்டிங் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முடிவெட்டுறப்ப வெயிட் பண்ணுறது. ஏன்னா நம்ம அங்கே போவோம்ல, போக மாட்டோம் நம்ம, இல்லை நீ சரி நான் போகிறேன்ல, போகிறப்ப வந்து நம்ம வந்து ஒரு 2 பேர் ஆல்ரெடி 2 பேருக்கு வெட்டிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு 3ஆவது ஆள் நம்ம போயிருப்போம், உட்காருப்பா வெயிட் பண்ண முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அந்த சலூன்காரருக்கு தெரிஞ்சவன் வேணா ஒருத்தன் வருவான், தெரிஞ்சவனா இருப்பான், இல்லை முன்னாடி சொல்லி வச்சுட்டு போவான். சொல்லி வச்சுட்டு கண்டிப்பாக போயிருக்க மாட்டான். ஏன்னா நம்ம அப்போ தான் நமக்கு தெரிஞ்சிடும்ல, தம்பி அவரு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டு இருப்போம், 5 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து விட்டுவாரு. அடுத்து வேற இப்போ வர்றவன் அது சும்மாவும் போக மாட்டானுங்க, முடி வெட்டிட்டு போக மாட்டானுங்க, அந்த ஃபேஸுக்கு மசாஜா ஏதோ ஒன்று போடுவானுங்க, அதை போடுவானுங்க, தலைக்கு ஒரு ஆயில் மசாஜா போடுவானுங்க, கழுத்துக்கெல்லாம் பிடிச்சி விட்டுக்கிட்டு என்னமோ தப்பன்னு பண்ணிட்டு அவன் வந்து ஒரு சண்டேவை வீட்டில் மனைவியை பார்த்து
குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணி கழிக்க வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டான். இங்க வந்து சலூன் கடையில அந்த மீசக்காரர் கூட ஃபுல் டேவை ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா வீட்டுக்கு போவான் சாயந்தரம் 4 மணிக்கு. தாடியே இருக்காது, ஆனா ட்ரிம் பண்றேன், அதை ஷேப்பனிங் பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. படிகாரக்கல்ல வச்சு தேய்க்கிற சுகத்துக்காக வந்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் அப்படியே சுருக்கு நல்லா இருக்காது, அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து மீசை முளைக்கிறதுக்காக வெயிட் பண்றது இருக்குல்ல, எப்படா முளைக்கும் அதை நல்லா முறுக்கி விட்டுட்டு அதுக்கான ஆயத்த பணிகளை வந்து ஒரு 6ஆம் கிளாஸ்ல இருந்தே ஆரம்பிக்கிறது. சேவிங் ரேசரை வச்சு சேவ் பண்ணா மீசை முளைக்குங்கிறது, என்னென்னவோ பண்ணுவாங்க. வெங்காயத்தை தேய்க்கணும்பாங்க, சேவிங் ஜெல்ல போட்டா தாண்டா முளைக்கும், வெறும் ரேசர்ல சேவ் பண்ணா எப்படி வரும், விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி ஜெல்லை வாங்கிட்டு வந்து தேய்ச்சி அதை ரிமூவ் பண்ற கதைகள் இருக்கு. அப்புறம் தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வச்சா முடி வளருது, அப்ப இங்கேயும் தேங்காய் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு அது முளைக்கிற டைம்ல வாடா ஒரு 4 முடி அப்போ முளைச்சிருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப ஒரு ஃபீல் பார்க்கறக்கே அருவருப்பா இருக்கும். அந்த பூனை மயிரோட சுத்திக்கிட்டு இருப்பானுங்க, ஐயோ சாமி. ஆனா அது வந்து மனதுல எப்படி இருக்கும்னா ஆம்புலமம்மா அப்படி இருக்கும், ஆண் நெடல் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது எப்போ புரிஞ்சுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத இடங்கள்லாம் முடி முளைக்கிறப்ப அது புரிஞ்சுக்கும். எல்லா இடத்துலையும் என்ன இங்க வந்துட்டு ஐயோ ஷேவ் பண்ண வருது. அதுல ஒரு மித்து வேற சொல்லுவாங்க, ஷேவ் பண்ணினா நிறைய வரும் அப்படிம்பானுங்க. அப்படி பார்த்தா இங்க நான் பண்ணிட்டே தான்டா இருக்கேன், ஏன்டா வர மாட்டேங்குது. அந்த ஒரு இடம் மட்டும் பேட்சா இருக்கு, அதற்கான விடியல் என்னங்கிறது தெரியவே இல்லை. அப்படி சில விஷயங்கள் நீங்க காத்தே இருந்தாலும் கிடைக்காது. இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்றது இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க வந்து அதுல ஒரு சில ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. இந்த டைமுக்குள்ள நீங்க கொண்டு வரல அப்படின்னா, அதை சாதாரணமா ஃபுட்டுக்காக வெயிட் பண்றதை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு போயிருந்தா கூட நான் கடந்து போயிருப்பேன். எப்ப ஒரு சில நண்பர்கள்னு ஒரு ஆரம்பிக்கிறானோ அப்போ வந்து அவன் பக்கத்துல இருக்கிறவனை பத்தி தான் பேச போறான். பக்கத்துல இருக்க அவனை பத்தி பேசுறதா அவனுக்கு எப்பவுமே அது மாதிரி சொல்லுவானுங்க. எப்பா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பண்ணா இந்த மாதிரி போயிட்டு ஒரு வேலை பண்ணான்ப்பா, ஆனா அது வெளியில சொல்றதுக்கு கூச்சப்படுறான், அவனுக்கு நம்ம என்ன கைடன்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஃப்ரெண்டை பத்தின 100% உண்மையும் தெரியும். அதாவது அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரிகேட் டீடைல். எப்பா அவனுக்கு இங்க கீழே தைக்கும் இதுக்கும் நடுவுல ஒரு மச்சம் வேற இருக்குப்பா, அது கொப்பள மாதிரி பெருசு, அது வலிக்குமா பயம், அது வலிக்கலையே, அது ரெட் எங்க இருந்தது, அது ஒரு ஹீட் பர்ன் மாதிரில இருந்தது. நிச்சயமா அது ஃப்ரெண்டா? ஆமா ஃப்ரெண்டு தான், நல்ல நெருக்கமான பையன், நிறைய டவுட்ஸ் கேட்டான். சரி நான் கேட்டு வரேன், நம்ம கிட்ட தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் மெடிக்கல் நாலேஜ்ல இருக்குன்னு சொன்னேன். சரி இது அவர்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னா, இது சொல்லல போ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த மாதிரி தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து இப்படி பண்ணுவாரு. அதுல வந்து அந்த ஃபுட் டெலிவரி எல்லாம் பார்த்தோம்னா இத்தனை டைமுக்குள்ள வரல அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கறது சொல்லிடுவாங்கல்ல. அப்ப அந்த டைமுக்குள்ள வருதா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த டைமுக்குள்ள வந்துருதா இல்லையா, 30 நிமிஷம் போட்டிருக்கு, 30 நிமிஷத்துல வரானா இல்லையா, இன்னும் டிராபிக்ல சிக்கி இருப்பான், ஃபுட் ஃப்ரீ தான் அப்படிங்கிறது இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க. இன்னும் சிலர் வந்து பசியோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது, இந்த உணவு நமக்கு சீக்கிரம் கிடைச்சா நம்ம பசியாரலாமே அப்படின்னு ஏக்கத்தோட காத்திருக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்புறம் நான் இப்போ ஒரு விஷயத்த நோட் பண்ணது என்னன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து எல்லாருமே வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. எப்படி வெயிட் பண்றதுக்கு யாருக்குமே பொறுமையா இருக்காது, எப்படி வெயிட் பண்றாங்க. ஆனா சமீப காலங்களில் வெயிட் பண்ண ரெடியா இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு வெயிட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஒரு பேங்க்லயோ ஏதோ ஒரு ஆஃபீஸ்லயோ ஒரு ஹோட்டல்லையோ பஸ் புக் பண்ணிட்டோ கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா எல்லாம் கத்த தானே செய்வாங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது. அப்படி ஆயிட்டானுங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வெயிட் பண்ணுறது இப்போ ஒரு பிரச்சனை கிடையாது. முன்னாடி வந்து அது ரொம்ப ட்ரிகர் ஆகும், 10 நிமிஷம் ஆகணும், இப்போ 10 மினிட்ஸ் ஆகுதுன்னா ஓகே வாங்க. அப்படி வந்து வெயிட் பண்ணுறதுக்கு மனிதர்கள் பழகி கொண்டார்கள். கையில் ஃபோன் இல்லைன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த டைம் போகிறது அப்படிங்கிறதே அவங்களால கணிக்க முடியும். ஃபோன் இருக்குது அப்படின்னா டைம் போகிறது தெரிய மாட்டேங்குது. ஃபோன் இல்லைன்னா அந்த வாட்சையே பார்த்துட்டு இப்படி சுத்தறையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். சின்ன முள்ளு பெரிய முள்ளையும் பார்த்து ட்ராமடைஸ் ஆகிட்டு இருப்பான். இப்போ இந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போ ஒன்றா செய்யறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதுக்கான தேவை கிடையாது இல்லையா, முள்ளு பிரச்சனையே இல்லை ஃபோனில், அதில் வந்து டிஜிட்டல் தான். அதனால உட்காந்துக்கிட்டு ஒரு கேமை போட்டோம்னா இல்லை ஒரு 101 பூல் போனோம் அழகா அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம்னா பஸ் வரும், ஏறி உள்ளே போய் படுத்தோம்னா ஒரு 201. நிறைய மக்களுக்கு தெரியாது என்ன இவங்க நம்பர்ல பேசிக்கிறாங்க. அது தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லதா, ஃப்ரீயா விடுங்க, தேவையில்லை. இப்படி 101 201 நம்மளுடைய வெயிட்டிங்க நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கு, பொறுமையா இருக்கிறதுக்கு நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கு. அதே மாதிரி காசு போனா பரவாயில்ல, சீலிங் தூரம்லன்னு நம்மளை
வந்து பக்குவப்படுத்தி இருக்கு. இப்பதான் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம ரெடிமேட்ல எடுக்கிறோம். முதல்ல அதை தைக்க கொடுப்போம். ஆமாங்கப்பா. வீட்டுக்கு வந்து பிட்டு துணி கிடைக்கும். அந்த பிட்டு துணியை வந்து நம்ம தைக்க கொடுப்போம். பிட்டு துணினா நீ கட் பண்ணி வாங்குவோம். 1 மீட்டர் 2 மீட்டர் அப்படி கிடைக்கும். அந்த துணிகளை வந்து நம்ம தைக்க கொடுத்துட்டு அந்த டெய்லர் எப்போ கொடுப்பாரு, கரெக்டா இருக்குமா அது? அதுல அதான் அந்த வெயிட்டிங்ல சட்டை எப்ப கிடைக்குங்கிறது மட்டும் கிடையாது. அவன் வந்து எங்க எதோ டைட் வைக்க போறான், எதோ லூஸ் வைக்க போறான். இப்படி வச்சோம்னா இங்க பிடிச்சிக்கும். யாரோ ஒருத்தங்க நம்ம அக்கல்ல கிள்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா 24/7 இதை போட்டுக்கிட்டு எப்படி சுத்துறதுன்னா பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். தீபாவளிக்கு இதை போட்டு சுத்துங்க, தீபாவளி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க ஒரு நாள் அதை வந்து பிரிச்சு தைச்சு கொடுத்துட்றேன். முட்டா பையன் இதுக்கான 1 வாரம் உட்காந்து வெயிட் பண்ணி ஃபாலோ அப் எல்லாம் பண்ணேன். பேண்ட்ல எல்லாம் பார்த்தா நம்ம பெல்ஸ் வச்சு தைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் பெல்ட்ஸ் வைக்கிறது. அப்ப தம்பி இங்கெல்லாம் டைட் வச்சிருவாங்க கேட்பாங்க. வேண்டாம்னு சொல்லிருங்க. தெரியும், அந்த வயதுல அது தெரியாது. ஆனா நல்லா வேங்கன்றோம். ஜட்டி லைன்ல தெரியுற அளவுக்கு என்னடா இது மாடல் மாதிரி. இதுக்கப்புறம் என்னால பொது இடத்துக்கு நிம்மதியா போக முடியுமா? யாராவது இதை பார்த்து ஐயோ யாராவது இதை பார்த்து தட்டினானுங்க என்ன பண்றது? ஐயோ சாமி. அப்படி வந்து அந்த ஆடைக்காக நம்ம வெயிட் பண்ணி அந்த டெய்லர் என்னென்ன வேலைகள் பண்ணியிருப்பான், அவனுடைய வேலைப்பாடு எப்படி இருக்க போகுது, அவனோட ஆர்டிஸ்டிக் சென்ஸை எந்த வகையில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லி அந்த ப்ராடக்டை வாங்கி பார்க்குற வரைக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அந்த வெயிட்டிங் டைமில். அதை வந்து விவரிக்கவே முடியாது. நைட்டு தூங்கும் போதும் நினச்சிருப்பேன், ஐயோ எப்படி வரப்போகுதோ இந்த பில்ஸ். இந்த மாதிரி காத்திருப்பதில் கூட ஒரு சுகம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் நிகழ்த்தினோம். சரிங்க, இது முரளி. நன்றி, வணக்கம்.